ஹிட்லரோட தலைமையில நாசி வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்களை அதாவது பாய்சன் கேஸை வச்சு பாய்சன் கேஸ் சேம்பர்ல வந்து போட்டு கொன்னாங்கன்னு தெரியும். அது வந்து இந்த உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜெனோசைட் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹிஸ்டரியில வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய கருப்பு பக்கம் வந்து அதுதான். ஆனா அதே நாசி வந்து இதெல்லாம் விட ஒரு படி மேலே போய், ஏன்னா இப்போ வந்துட்டு கேஸ் கொடுத்து சாகடிச்சாங்கன்னா அவங்கள வந்து ஒரே செத்து சாகடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உயிர் போயிடுச்சுன்னு வைங்களேன். ஆனால் வந்துட்டு இதே நாசி வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரஷ்யாவோட ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பிரான்ஸோட ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இவங்கள எல்லாரையுமே வந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு தனி சோதனை மையத்தில் வந்து போட்டு அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட மனுஷனோட எக்ஸ்ட்ரீமை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகபட்ச வழியை வந்து தாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போருக்கான ஒரு மரபு இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ள அடங்கவே அடங்காது. அதெல்லாம் மீறி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சீக்கிரட்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து எதுக்கு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு போர்க்களத்துல ஒரு வீரர் வந்து எந்த அளவுக்கு வழி தாங்குவாரு, எந்த அளவுக்கு வந்துட்டு அவரால் வந்துட்டு தாக்கி பிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மேலே பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்ல போகிறேன். அதில் வந்துட்டு இந்த 10லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதாவது ஒரு மனுஷனால வந்துட்டு இவ்வளோ வழியை வந்து தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு நரக வேதனையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நரக வேதனையை அனுபவிச்ச அந்த மக்கள் வந்து எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்துட்டு டாக்குமெண்டட் விக்டிம்ஸ். அதாவது 15,000 பேர் வந்துட்டு டாக்குமெண்ட்டை எடுத்திருக்காங்க. ஆனால் அது மேலேயே வந்துட்டு அந்த ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர்த்த வந்துட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாமல், மனிதாபிமானமே சுத்தமாக இல்லாமல் டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனோட டாக்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு டைரெக்டாக வந்து சோதனை பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் கிடையாது. அவர் சும்மா ஆர்டர் தான் போட்டிருக்காரு. அவர் வந்துட்டு வாரை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்கெல்லாம் இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அது முக்கியமான ஒருத்தர் பெரிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் ஹிம்லர் அப்படிங்கிற அவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாசியில் இருக்கிற ஒரு பெரிய அஃபீஷியல். இவரோட தலைமைக்கு கீழே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை சயின்டிஸ்டும் சரி, அத்தனை டாக்டர்ஸும் சரி, அதாவது ஒரு மனுஷனுக்கான ஒரு மரியாதையே கொடுக்காம, மனுஷனோட உடலுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்காம, அவங்கள வந்துட்டு ஒரு ஆய்வு கூடமா மட்டுமே பார்த்து, இதை விட வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு வழியை வந்து ஒரு வேதனையை வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு சித்திரவதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிரிட்டிஷ்காரங்களாம் அப்புறம் வந்துட்டு ரஷ்யாக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த 15,000 பேர்த்தோட சாபத்தினால தான் வந்துட்டு ஹிட்லரோட அந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சுது, ஜெர்மனி வந்து தோத்து போச்சு வேர்ல்டு வார் 2ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு உச்சத்தை வந்து அந்த மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எங்க வந்து வச்சு நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்விட்ஸ், அப்புறம் வந்துட்டு ஜார்ஜா, அப்புறம் இன்னும் 2-3 இடம்லாம் இருக்கு. இந்த மாதிரி 4-5 இடத்துல வந்து கேம்பை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்களை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இது கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வந்து ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் லைன் வரைக்கும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1939லேருந்து 1945, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பேர்லேயே வந்துட்டு ஹை ஆல்டிடியூட்னு இருக்குது. அதனால இது எதை வந்து குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராணுவ வீரர்கள் இருக்காங்களா, ஜெர்மனோட ராணுவ வீரர்கள், அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஹைட் வரைக்கும் போய் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிமிட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் வந்து நடத்தியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்பேஸு கிட்ட போக போக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சிஜனே இருக்காது. அப்போ அதனால் வந்துட்டு மனுஷங்க செத்துருவாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸுக்கோட எண்டு வரைக்கும், அதாவது அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி அந்த எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதில் ஆக்சிஜன் இருக்கிற அந்த லேயர் வரைக்கும் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து போக முடியுமோ அது வரைக்கும் புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு யாரையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவங்கள தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 68,000 அடி ஹைட்டில் வந்துட்டு நிலத்திலிருந்து ஹைட்டு. அப்போ பார்த்துக்கோங்க, நிலத்திலிருந்து 68,000 ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம், அவ்வளோதான் வந்துட்டு லிமிட். அதுக்கு மேலே வந்துட்டு மனுஷங்களால பறக்க முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் இருக்காது, உறைஞ்சிருவாங்க, இறந்துருவாங்க. அதாவது இதை வந்து நம்ம கிலோமீட்டர் கணக்கில் வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 10.5 கிலோமீட்டர் ஹைட் வந்து பறந்தா அது வரைக்கும் தான் வந்துட்டு மனுஷங்களால பறக்க முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா அது வரைக்கும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக டெத்து தான். இவங்க வந்துட்டு அந்த 10.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல ஹைட்டு, அதையும் தாண்டி வந்து புஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேப்லேயே வந்துட்டு இந்த ஆஸ்ட்விட்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ஒரு லேபில் அதுக்கான ஒரு லோ ப்ரெஷர் சேம்பர் ஒன்று உருவாக்கி, இந்த ஃப்ளைட் ஷேப்பில் இருக்கிற ஒரு சேம்பர் ஒன்று உருவாக்கி அதில் வந்துட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பிரதானமாக வந்துட்டு, ஏன்னா அப்போ நிறைய வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸாக வந்து அவங்கள தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க தான் வந்து பிடிபட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரிட்டிஷு, அப்புறம் வந்து ஃப்ரான்ஸு.
அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் படுக்க வச்சு அந்த லோ ப்ரெஷர் சேம்பரில் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்துட்டு டெஸ்ட் பண்ண அத்தனை பேருமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 200 பேர் வந்துட்டு ஸ்பாட் அவுட்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சம் தாக்கி பிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டிசேபிள், அதாவது பிரெயின் வந்து சுத்தமாக சைலண்ட் இருந்துட்டாங்க. அவங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, கையை கூட தூக்க முடியாது. பெர்மனெண்ட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு டெஸ்ட்டாக இது இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட அது வயசோட பாகுபாடு, அப்புறம் வந்துட்டு பாலின பாகுபாடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரெக்னன்ட் லேடிஸை கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அவங்களோட வலியை தாங்குற எல்லை இருக்கு அப்படிங்கிறத கூட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கிற யங் ஏஜ் மென்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஆம்பளைங்க, அவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த இதை தாக்கி பிடிச்சி அவங்களும் பெர்மனன்ட் டிசேபிள் தான், ஒன்றும் உயிர் போகலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே பெர்மனன்ட் டிசேபிள். வாழ்நாள் வரைக்கும் அவங்களால வந்துட்டு எதுவுமே நார்மலான ஒரு மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட பிரெயின் வெசல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே டோட்டல் டேமேஜ்டு. நார்மலான மனுஷங்க மாதிரி அது இருக்கவே இருக்காது. அதையும் மீறி ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 சோல்ஜர்ஸை வந்துட்டு அதில் வந்துட்டு கலந்து மிக்சடு சோல்ஜர்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் கொஞ்சம் பேர், அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸோட கொஞ்சம் பேர், அப்புறம் வந்துட்டு பிரான்ஸோட கொஞ்சம் சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. இந்த 80 பேர்த்துல அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு சுட்டு கொண்டுட்டாங்க. ரொம்ப இதுக்கு மேலே தாக்கி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பேர்லேயே வந்துட்டு ஃப்ரீசிங் இருக்குல்ல, அதனால வந்துட்டு இதுலேருந்து இந்த டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை வந்து ஒரு உரையிற பணியில வந்து உரைய வச்சுட்டு அவனுக்கு வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு ஒரு சூடான ஒரு தண்ணியை வந்து அவன் மேல ஊத்துனா அவனுக்கு வந்து அவனோட பாடி வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இதுவும் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு டெஸ்ட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 60 டிகிரி மைனஸ் 60 டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு அந்த ஒரு கியூப் எல்லாம் இருக்கும். அந்த கியூப்ல வந்துட்டு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் வச்சாலே உடம்பெல்லாம் உறைஞ்சு எல்லாமே செத்துருவாங்க. ஆனா இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் அந்த பாடியை வந்து அப்படியே வச்சிருந்திருக்காங்க. ஆனா இதுல வந்துட்டு யாருமே வந்து பொழைக்கவே இல்லை. இவங்க வந்துட்டு இமீடியட்டா எடுத்து அந்த சுடுதண்ணியை ஊற்றி அவங்க வந்து பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் காலி. இந்த ஒரு டெஸ்ட்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு சர்வைவரே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பணியில வந்துட்டு மனுஷங்களால எதுவுமே பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நிர்வாணமா, அதாவது ஒரு சொட்டு துணி கூட இல்லாம தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ் கியூப்ல வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஹியூமனோட பாடி வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு அவங்களோட ஹார்ட் பீட்ஸ்லாம் இருக்கு, நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி மாறுது, அப்புறம் வந்துட்டு மசில்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கணக்கெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சயின்டிஸ்டாக இருக்கட்டும். இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அதாவது பெண்கள், அவங்கள கூட விட்டு வைக்காம அவங்களையும் இந்த டெஸ்ட்லாம் ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல வந்துட்டு எக்ஸாக்டா வந்து 10 நிமிஷத்தை தாண்டி தாக்கி பிடிக்கிற ஒரு மனுஷங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்துட்டு அடுத்த ஒரு டெஸ்ட்ல வந்துட்டு அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டிகிரி செல்சியஸ்ல 5 மணி நேரம் வச்சு கொஞ்சம் வந்துட்டு குளிரை கம்மி பண்ணி அதை வந்து 5 மணி நேரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு யாருமே வந்து பொழைக்கவே இல்லை. இதுதான் வந்துட்டு இந்த ஃப்ரீசிங் டெஸ்ட்டோட ரிசல்ட்டு 0, அதாவது ஒருத்தர் கூட பொழைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபானிலமைடு டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு வலியை, அதாவது உடம்பு மேலே ஏகப்பட்ட வலியை வந்து எரிச்சலை வந்து உண்டு பண்ணும். எப்படி அன்னியனில் வந்துட்டு அந்த பொரிச்ச எண்ணெயில் போடுவார்ல, அதை விட வந்து பல மடங்கு வந்துட்டு கொடூரமான ஒரு தண்டனை இது. என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு போர் காலத்தில் வந்துட்டு நிறைய வீரர்களுக்கு வந்துட்டு உடம்புல காயெல்லாம் வரும்ல, சாறு காயமாக இருக்கட்டும், அப்புறம் துப்பாக்கி பட்டிருக்கும் புல்லட்டில், நல்ல ஆழமான காயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி காயம் ஏகப்பட்டது இருக்கும்ல, அதெல்லாத்தையுமே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனால வந்துட்டு அதிகபட்ச வலியை தாங்க முடியும் அதை வந்து புஷ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஜெர்மன் சோல்ஜர்ஸை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்துட்டு வாண்டடாக வந்து இராணுவ வீரர்களை வந்து கட்டி போட்டு அவங்களோட காலாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு முதுகாக இருக்கட்டும், அப்புறம் கையாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்துட்டு அவங்களாவே சொந்தமாக ஒரு புண்ணை வந்து உருவாக்கி கத்தியை வந்து கிழிச்சு சதையை வந்து பிச்சு எடுத்து அது வந்துட்டு ரத்தம்லாம் இருக்கும்ல, ஒரு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. கேட்கும் போதே எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது. அந்த ஒரு புண்ணில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாண்டடாகவே வந்து ஒரு 3 வகையான ஒரு பாக்டீரியாஸ் இருக்கு. அந்த பாக்டீரியாஸை வந்து உள்ள அந்த 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 புண்ணு மேல தடவுறாங்க. தடவி அதை வந்து ரப்பு வேற பண்றாங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்கிறாங்க. அந்த 3 வகையான பாக்டீரியாஸை வந்து அந்த புண்ணு, அந்த ஆழமான ஒரு புண்ணு, அது வந்து ஒரு சாதாரண சாறுகாயெல்லாம் கிடையாது. சாறுகாயன்னு நான் சொன்ன உடனே நீங்க லைட்டான சாறுகாயன்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப ஆழமா கிழிச்சு அந்த சதையவே பிச்சு எடுத்து வீசியிருக்காங்க. அப்ப அது வந்து அந்த புண்ணு வந்து எவ்வளவு ஆழமா இருக்கும், அதுவே வந்து ஒரு கொடூரமான ஒரு வலி.
இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு குளிரான ஒரு கிளைமேட் வந்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து ஒரு வலியை வந்து கொடுக்கும். அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற ஒரு பாக்டீரியா வந்து அந்த புண்ணு மேலே வந்து போட்டு அழுத்துறாங்க. சொர சொரன்னு இருக்கிற கட்டையை வச்சு அழுத்துறாங்க. அழுத்தி வலியை வந்து அந்த வழியில வந்துட்டு கத்துன்னு கத்தி இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு கத்து வலி தாங்க முடியாம கத்தி தொண்டையெல்லாம் வந்துட்டு அது என்ன சொல்றது வெடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு வலியை உண்டு பண்ணியிருக்கு. இதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 4-5 பெண்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் அப்பவே அவுட் ஆயிட்டாங்க. அந்த பாக்டீரியா வந்து டெஸ்ட் பண்ணும்போதே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொடூரமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல, அந்த கண்ணாடி கிளாஸை வந்து உடைச்சு அதை வந்து தூளா ஆக்கி அதே புண்ணு மேல அந்த பாக்டீரியா போட்டாங்கல்ல, அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் சர்வைவ் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ள போட்டு அந்த கிளாஸோட துகள்லாம் இருக்கும்ல, ஒரு சின்ன சின்ன பொடியா இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு அதே மாதிரி அந்த சொரன்னு இருக்கிற அந்த ஒரு கட்டை இருக்குல்ல, அதை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி இதையும் பண்ணியிருக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து மனுஷங்க தான் பண்ணியிருக்காங்க. மனுஷ உருவத்தில் இருக்கிற இவனுங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு டெஸ்டாவே இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு உக்கரமா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு வார் 2 இதெல்லாம் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஹிஸ்டரி தான், மறைக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுல வந்துட்டு சர்வைவர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி துகள்லாம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு அதிலிருந்து வர அந்த கசிவு இருக்குல்ல, அந்த ரத்த கசிவினாலேயே வந்துட்டு ரத்தப்போக்கு நிறைய ஆகி நிறைய மக்கள் வந்து நிறைய அந்த அப்பாவி இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்கள வந்து ரெக்கவரே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதே டெஸ்ட்ல வந்துட்டு அந்த பாக்டீரியாஸ்க்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் ஓரளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் இருக்கு. ஒரு சில 3 வகையான ட்ரக்ஸ் இருக்கு. அந்த ட்ரக்ஸை வந்து ஒரு போதை பொருள் இருக்குல்ல, அந்த பொருளை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னாலே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு போதை பொருளை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படி பழைப்பாங்க. அதனால் அதுவுமே வந்துட்டு ஒரு வழியை தரக்கூடியது தான். அதனாலேயே இறந்து போயிருக்காங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பாய்சன் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாய்சனை வந்து அவங்கள இந்த பிரிசனர்ஸ் இந்த கைதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மேலே இன்ஜெக்ஷன் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பொழைக்கிறாங்களா இல்லையா, இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு எத்தனை நேரம் வந்து தாக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு உச்சபட்ச அந்த ஒரு வழியை வந்து டெஸ்ட் பண்ணுறதா வந்துட்டு இந்த ஒரு டெஸ்ட்டு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு நாசிஸ் யாரையெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரஷ்யன் சோல்ஜர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடியில் வந்து இன்ஜெக்ஷனை வச்சு என்னென்ன பாய்சன் பார்த்தீங்கன்னா ஃபெனால் அப்படிங்கிற ஒரு பாய்சன் இருக்கு. இது வந்து இதை விட பார்த்தீங்கன்னா சைனைடு வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன் தெரியும். அது வந்து நம்ம வந்து பல்லில் கடிச்சோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு 10 செகண்ட்ல முடிஞ்சிடும்ல. ஆனால் அதே பாய்சனை வந்து ஒரு சோல்ஜருக்கு உடம்புல ஒரு நரம்புல ஏற்றுனா இன்ஜெக்ஷன் மூலமாக எவ்வளோ வந்து பழைக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க தாக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 150 பேரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 150 பேர்த்துல 120 பேர் வந்து இறந்து போறாங்க. அந்த மீதி இருக்கிற 30 பேரை வந்து அவங்களாவே பர்பஸா கொள்றாங்க. அந்த 30 பேர் எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க உடம்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீபேரலைஸ்ட் ஆயிறாங்க. அவங்களால வந்துட்டு அசைக்கவும் முடியல, கையும் காலம் அசைக்க முடியல, ஒரு பேச்சு கூட சரியா வரல. ஏன்னா சைனைடை வந்துட்டு நரம்புல ஏத்தனை எப்படி இருக்கும், அவங்களோட நரம்பு மண்டலமே பாதிச்சிரும்ல. ஒரு வார்த்தையை கூட அவங்களால பேச முடியல, ஒரு ப்ராப்பரா கத்த கூட முடியல வலினால. அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு பர்பஸா கொன்னு அதை வந்து அட்டாப்சி பண்ணியிருக்காங்க. அட்டாப்சி பண்ணி எப்படியெல்லாம் உடம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து தாங்குது, எந்த அளவுக்கு வந்து எந்த மாதிரி அந்த விஷம்லாம் உள்ள ஏறுது, இதையெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பாய்சனை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படியே வந்துட்டு மனுஷங்கள்லாம் வந்து இன்னொரு மனுஷங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். இதே மாதிரி ஜெர்மனி மட்டும் கிடையாது, இப்போ ஜப்பானா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும், எல்லா நாடுமே வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மற்ற நாட்டு ராணுவ வீரர்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப உக்கரமா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப கொடூரமான டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஜெர்மனி. அதனாலதான் வந்துட்டு அதிகமான மக்களை வந்து கொடுமை பண்ண ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு ஜெர்மனி வந்து நம்பர் 1ல இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் மீதி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் சொல்றேன், அடுத்த வீடியோட சொல்றேன். அதுல ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா, உசுரோடு இருக்கும் போதே அந்த மனுஷங்களோட அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, அந்த ராணுவ வீரர்கள், ரஷ்யன் ராணுவ வீரர்கள், அவங்களோட உறுப்பா இருக்கட்டும், லிவர்ஸா இருக்கட்டும், கல்லீரலா இருக்கட்டும், அப்புறம் இதயமா இருக்கட்டும், இதெல்லாம் உயிரோடு இருக்கும் போதே எடுத்திருந்திருக்காங்க. இதில் அப்புறம் லங்ஸா இருக்கட்டும், அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது எடுத்திருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது என்னென்ன ஆர்கன்ஸை உருகுனா எந்த அளவுக்கு வந்துட்டு வலி உண்டாகும், அதோட பேராமீட்டர் என்ன, அதோட பெயின் மீட்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நான் சொன்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தமிழ் கம்யூனிட்டியில் அதிகமாக யாருமே பேசவே இல்லை. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 2ல இந்த மாதிரியே ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வந்துட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு 6 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நான் சொல்லிடுவேன்.